அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு மிகுந்த சந்தோஷம். நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நாம் பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்முடைய நிலை என்ன என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளே, இன் கிரைஸ்ட் ஜீசஸ், நம்முடைய பொசிஷன் என்ன? நம்முடைய பொசிஷன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய நிலை என்ன என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் அல்ல. நம்மை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தம்முடைய சபை. நீங்களும் நானும் அவரால் தீர்மானிக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நாம் அநேக வார்த்தைகளை பார்த்தோம். ஜெபம் என்பது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்கு ஜெபிக்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம். நம்முடைய தேவன் யார்? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய மகத்துவம் என்ன? 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எல்லா துரைதனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து துரைதனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக வானத்தோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாவுகளும் இயேசுவை அறிக்கை செய்யும். எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக மடங்கும். அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகர் செத்து போறாங்க. சிலரெல்லாம் நம்ம போல ரட்சிக்கப்படல, நம்ம போல அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ரோமர் அதுல 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, எல்லார் மேலேயும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். இப்போ ஒருத்தன் கூட மேன்மை பாராட்ட முடியாது. ஒரு மனுஷன் கூட நான் பண்ணதுனாலதான் கடவுள் நான் இதை செய்தேன், நான் இது செய்ததுனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லார் மேலேயும் இரக்கமா இருக்கும்படியாய் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அவர் அடக்கி போட்டாராம். இதை சொல்லிட்டு பவுல் இப்படி சொல்றார், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நீங்க கடவுளை அறிந்து கொள்ளவே முடியாது. நீங்க நிறைய பேர் நம்ம போல அவங்க சத்தியத்தை அறியல, நம்ம போல அவரை துதிக்கல, நம்ம போல அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கல. ஆனால் நீங்களும் நான் என்ன நினைக்குவோம், அவங்கெல்லாம் வேற வழியில போயிட்டாங்க, ஐயோ அவங்கெல்லாம் பாதாளத்துல போயிட்டாங்க, அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க, இப்படித்தான் நம்ம நியாயம் தீர்ப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நீங்க இன்னொரு வார்த்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் அதுல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அவர் கணக்குல வைக்கலையா உலகத்தாருடைய பாவங்களை. இதை நீங்க யோசிக்க முடியுமா? உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணாமல், வேதத்துல சொல்லுது, எவர்களுடைய பாவங்களை அவர் மன்னித்தாரோ, எவர்களுடைய அக்கிரமங்களை அவர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு நீங்க நான் நியாயம் தீர்க்க முடியுமா? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் விபத்துல சாகுறாங்க,
ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க. எவ்வளவு பேர் விதவிதமாய் சாகிறார்கள். பாம் போட்டு எத்தனை பேர் ஈரான் இஸ்ரேல் விரோதமாய் அங்க பாம், எத்தனை அப்பாவிகள் சாகிறார்கள். சிறு வயதுல குழந்தைகள் சாகிறார்கள். இவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் அவ்வளவு கொடூரமான தெய்வம் அல்ல. இஸ்ரவேல் அவங்க தேவனை விசுவாசிக்கல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் சியோனிலிருந்து வந்து யாக்கோபின் இடத்தில் இருக்கிற அபிவிசுவாசத்தை நீக்கி போடுவார். பாருங்க, அவரே நீக்கிறாராம். அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது, தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. எல்லாருடைய முழங்காலும் இந்த நாமத்துக்கு முன்பாக முடங்கும். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவன் என்று. தேவ பிள்ளையே, அவருடைய வார்த்தையை நீங்க பாருங்க. அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியதா இருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, எல்லா நாமத்துக்கும் மேலாய் நம்முடைய இயேசு அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்தார். எல்லா பேருக்கும் மேலான பெயர் இயேசு என்ற பெயர். அது பாதாளத்திலேயும் செல்லும். அந்த பாதாளத்திலேயும் அவர்கள் தேவனை கூப்பிடுவார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க, அவரை தொழுது கொள்கிறவன், அவர் நாமத்தை கூப்பிடுகிறவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, கிறிஸ்தவம் என்பது ஒப்பு கொடுக்கிறது இல்ல, அறிக்கை செய்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறதுனால இல்லைங்க, அறிக்கை செய்வதனாலே. அப்ப இன்னைக்கு வேதாளம் பாதாளம் எல்லாம் அறிக்கை செய்கிறது, எல்லாமே அறிக்கை செய்கிறது இயேசுவே தேவன் என்று. இது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன். அவர் தேவனாயிருக்கிறவர். அவர் மூலியமாய்த்தான் நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர்தான். அவர் நம்முடைய மீடியேட்டரா இருக்கிறார். நம்மை அவர் பிதாவின் இடத்திலே சேர்க்கக்கூடியவரா இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். இன்னைக்கெல்லாம் ரொம்ப பேர் நினைக்கலாம், எனக்காக அவங்க ஜெபம் பண்ணல, எனக்காக இவங்க ஜெபம் பண்ணல. உனக்கு யாரும் ஜெபம் பண்ண தேவையில்லை. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். பரலோகத்திலே பிதாவின் வலது பரிசத்திலே நமக்காக இயேசு கிறிஸ்து அவர் வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் எவ்வளவு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம், எவ்வளவு தேவனுடைய அன்புக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்வோம். இந்த வாழ்க்கைக்குள்ளே இதை வாழ்ந்து காட்டுவோம், இதை அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராம். God bless you.